இயேசுவின் ஆன்மீகம் என்பது வெளிப்படையான சடங்குகளை காட்டிலும் உள்ளத்தின் தூய்மையை வலியுறுத்துகிறது. அன்பு எல்லோரிடமும் நாம் கொடுக்க வேண்டும். மன்னிப்பு, தவறு செய்தவர்களை மன்னிக்க வேண்டும். தாழ்மை, பெருமை இல்லாமல் பணிவுடன் வாழ வேண்டும். கருணை, பிறர் துன்பத்தை உணர்ந்து உதவ வேண்டும். இவை அனைத்தும் மனிதன் உள்ளத்தில் உருவாக வேண்டிய உண்மையான ஆன்மீக அழகு ஆகும். மனிதன் வெளிப்புற அலங்காரத்தில் உடை, ஆபரணம், பெருமை இவை அனைத்துமே நிலை என்று நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசுவின் பார்வையில் உண்மையான அலங்காரம் மனசாட்சியின் தூய்மை, நல்குணங்கள், நேர்மை, அன்பு, பொறுமை, கனிவு என்று பல வகையிலே நாம் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய பார்வையாக இருக்கிறது. அதாவது மனிதனின் அழகு அவன் உள்ளத்தில் இருக்க வேண்டும், வெளியில் அல்ல. இயேசுவின் ஆன்மீகம் மனிதனின் உண்மையான அலங்காரத்தை மாற்றுகிறது. வெளிப்புறம் அழகு தற்காலிகம், உள்ளழகு நிலையானது. ஆகவே மனிதன் இயேசுவின் ஆன்மீகத்தை பின்பற்றும் போது அவன் வாழ்க்கையையே ஒரு அலங்காரமாக மாறுகிறது. ஆன்மீகத்தில் நிலையாக உணர்ந்து வாழுகின்ற பொழுது அவனும் அழகுபடுத்தப்படுகிறான். ஆமென்.